Three infinitely long charge sheets are placed as shown in figure. The electric field at point P is 2005 JW. Like at one more question. அதாவது த்ரீ இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் ஷீட்ஸ் இருக்குது படத்தில் காட்டியிருக்க மாதிரி. இந்த பாயிண்ட் பியில் வந்து உங்களுக்கு நெட் எலக்ட்ரிக் கண்டுபிடிக்கணும். இது இசட் ஆக்சிஸ், பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த பாயிண்ட் பியில் தான் நம்ம என்ன பண்ணணும், நெட் எலக்ட்ரிக் கண்டுபிடிக்கணும். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட்டு, இது நெகட்டிவ், தட் இஸ் -2 சிக்மா இருக்குது, இங்கே மைனஸ் சிக்மா இருக்குது. இப்போ பார்த்தோன்னா இங்கே இது வந்து இதில் பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட்டுங்களா, அது அவே ஃப்ரம் தி சீட் ஃபீல்ட் லைன்ஸ். அப்போது டைரக்ஷன் இப்படி வரும். இது பாசிட்டிவ் ஆக்சிஸ் டுவர்ஸ் நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ் போகுது, தட் இஸ் மைனஸ் கே கேப் யூனிட் வெக்டர். அடுத்து -2 சிக்மா. இங்கே பார்க்கும்பொழுது இங்கே டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஷீட் வரும், அதனால் E2 ஆல்சோ டவுன்வர்டு தான், தட் இஸ் நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ், தட் இஸ் மைனஸ் கே கேப் டைரக்ஷன் தான். அடுத்து இங்கே மைனஸ் சிக்மா, இயர் ஆல்சோ உங்களுக்கு என்னது டவுன்வர்டு தான், தட் இஸ் நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ், தட் இஸ் மைனஸ் கே கேப் டைரக்ஷன். ஆல் ஆர் அலாங் தி சேம் டைரக்ஷன், பட் டுவோர்ட்ஸ் என்னது நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ். இது பாசிட்டிவ் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன் டவுன்வர்டு வரதால நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ் வருது. அப்போது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னா எல்லாத்தையும் சம பண்ண வேண்டியதான். அப்போது சம பண்ண என்ன வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இதான் வந்து என்னது இந்த ஃபிகர். சோசி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் டியூ டு சீட்ஸ் 1, 2 and 3. தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது அக்கார்டிங் டு தி சார்ஜ் ஆன் சீட்ஸ், தட் இஸ் அவே ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ். சீட் வந்து என்னது டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜுங்கிற கான்செப்ட் பிரகாரம் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பெர்பெண்டிகுலராக இருக்கும் அந்த ஃபீல்ட் லைன்ஸு. ஈவன் தோ இந்த சீட்ஸ் ஆர் பேரலல் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி வரும், அதுக்கு பெர்பெண்டிகுலர் வரும். சி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, எல்லாம் ஆல் தி வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸ் ஆர் சேம் டைரக்ஷனால வெக்டர் சம். வெக்டர் E1 ப்ளஸ் வெக்டர் E2 ப்ளஸ் வெக்டர் E3. நம்ம மேக்னெட் பார்க்கும்பொழுது E1ஓட வெக்டர் E1ஓட மேக்னெட் E1, அது டைரக்ஷன் என்னது அலாங் மைனஸ் இசட் ஆக்சிஸில் மைனஸ் கே கேப். லைக் தட் என்னது E2 ஆல்சோ, E2 வெக்டரோட மேக்னெட் அதோட டைரக்ஷன் வந்து அலாங் நெகட்டிவ் டைரக்ஷன் மைனஸ் கே கேப். ஃபார் E3 ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆரமாக இருக்குது. E3 ஆல்சோ அலாங் நெகட்டிவ் இசட் ஆக்சிஸில் மைனஸ் கே கேப் டைரக்ஷன் இருக்கால E3 வெக்டரோட மேக்னெட் E3 மைனஸ் கே கேப். இப்போ E1ங்கிறது என்னது, இங்கே சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இருக்குது, அப்போ சிக்மா பை 2ε0. E2க்கு இங்கே 2 சிக்மா இருக்குது, 2 சிக்மா பை 2ε0. E3க்கு சிக்மா பை 2ε0. மைனஸ் கேக்கு அப்புறம் நான் காமனாக எடுத்திருக்கேன் இங்கே. ஸோ இப்போ எல்சிஎம் எல்லாமே 2ε0 தான். அப்போ என்னது மேலே சம பண்ண வேண்டியதான். அப்போ என்னது சிக்மா ப்ளஸ் 2 சிக்மா 3 சிக்மா 3 சிக்மா ப்ளஸ் சிக்மா 4 சிக்மா 4 சிக்மா பை 2ε0 வருமா. இப்போ மேலே 4 கீழே 2னா அடித்தா உங்களுக்கு 2 சிக்மா பை ε0 மைனஸ் கே கேப் வரும். அதில் 2 சிக்மா -2 சிக்மா ε0 கே கேப். மைனஸ் சைன், மைனஸ் கேக்குள்ள இந்த சைன் மைனஸ் சைன் தான் இங்கே இருக்குது, கே கேப் இங்கே இருக்குது. ஸோ தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் option C, -2 sigma by ε0 k cap. Thanks for watching. Keep watching, subscribe and share.